Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல சாப்டர் 3 trigonometryல எக்ஸர்சைஸ் 3.6. ஸோ எக்ஸர்சைஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட கான்செப்ட் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்களோ அந்த மாதிரி இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இந்த எக்ஸர்சைஸ் ஃபுல்லாவே. ஸோ இதுல பாருங்க ஒரு சம்ம வந்து இப்போ சம்மோக்கோ டிஃப்ரென்ஸ்க்கோ எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க sin 35 டிகிரி cos 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட்ல இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்டை வந்து ஒரு சம்மா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு 4 ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது sin a plus b, sin a minus b, cos a plus b, cos a minus b, இந்த 4 ஃபார்முலாவும் தெரியும். அவங்க என்ன கேட்குறாங்க, இது இல்லாம ஒரு சம்மாவோ டிஃப்ரென்ஸாவோ வர மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அதை நம்ம எதுலேருந்து டிரைவ் பண்ண போகிறோம்னா இந்த 4 ஃபார்முலான்னு தான் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன், sin a plus b-யை, sin a minus b-யை 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இது ரெண்டுமே வேறு வேறு சைனில் இருக்குது. ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணோன்னா sin a plus b plus sin a minus b-ன்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 sin a cos b-ன்னு வரும். ஸோ இதே மாதிரி இந்த 2 ஃபார்முலாவையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஃபார்முலா டிரைவ் ஆகும். எப்படி ஆட் பண்ணால் நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குதோ அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வேற ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த 4 ஃபார்முலாவையும் நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்குது. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தவங்க எனக்கு தெரியும். ஸோ எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் அ சம் ஆர் டிஃப்ரென்ஸ். இப்போ கொடுத்துருக்கிறது பாருங்க மல்டிப்ளிகேஷன் இதில் இருக்கு, சைன் இன்டூ காஸ்ன்ற மாதிரி இருக்கு. இதை வந்து ஒரு சம்மாவோ இல்லை டிஃப்ரென்ஸாவோ வர மாதிரி ஒரு டேர்மை வச்சு நம்மளை வந்து இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை வந்து எக்ஸசைஸை வந்து போடலாம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபார்முலாஸை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிட்டீங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் சம் ஆர் டிஃப்ரென்ஸ். ஸோ sin 35 டிகிரி cos 28 டிகிரி இதை வந்து ஒரு சம்மாவோ இல்லை டிஃப்ரென்ஸாவோ வர மாதிரி நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ நம்ம இன்னொரு வாட்டி அதை எழுதிக்கலாம். அதாவது sin a cos b which is equal to, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 வரும். ஆனால் இப்போ பாருங்கள் இந்த கொஷினில் வந்து 2 இல்லை அப்படின்றதுனால நம்ம இந்த 2-வை வந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்புறமா எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரிங்களா? ஸோ sin a cos b which is equal to sin a plus b plus sin a minus b. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ அந்த 2 வந்து இந்த கொஷின் நம்ம கொடுத்துருக்க கொஷினில் இல்லை. ஸோ அதனால நான் வந்து இதை இங்கே கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா? அப்போ இப்போ ஃபார்முலா எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா sin a cos b which is equal to half sin a plus b plus sin a minus bன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ half sin a plus b இல்லையா, அப்போ 35 plus 28 plus sin a minus bன்னும் போது 35 minus 28. நான் ஏக்கு பதிலாக 35 போடணும், பிக்கு பதிலாக 28 போடணும். ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா சைன் நமக்கு என்ன கிடைக்கும், 35 plus 28 வந்து 63 டிகிரி. அதே மாதிரி 35 minus 28 பார்த்தீங்கன்னா sin 7 டிகிரி. ஸோ இதோட இந்த சம் முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டுலாம் பிடிக்க வேண்டாம், பிகாஸ் அவங்க ஜஸ்ட் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க, இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா sin 4x cos 2xன்னு இருக்குது. இதுக்கும் பாருங்கள் அதே ஃபார்முலா தான். ஸோ sin a cos b, இங்கேயும் 2 இல்லை கொஷினில், ஸோ அதனால நான் அதை வந்து அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். sin a plus b plus sin a minus b. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன போடணும், 4x போடணும், பிக்கு பதிலாக 2x போடணும். ஸோ 4x plus 2x plus sin 4x minus 2x. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா half sin 6x plus sin 2xன்னு கிடைக்கும். சரிங்களா? இதோட இந்த சம் முடியறது. தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்து இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ 2 sin 10 theta cos 2 thetaன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபார்முலா நமக்கு தெரியும், 2 sin a cos b which is equal to sin a plus b plus sin
ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 வந்து அங்கேயே இருக்கிறதுனால உங்களை குழப்பறதுக்காக தான் 2வை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து அப்படியே டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சைன் ஏக்கு பதிலாக 10 போடணும். ஸோ 10 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா பிக்கு பதிலாக. ஓகேவா? அதே மாதிரி சைன் ஏக்கு பதிலாக 10 தீட்டா பிக்கு பதிலாக 2 தீட்டா. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா சைன் 12 தீட்டான்னு வரும் உங்களுக்கு, ப்ளஸ் சைன் 8 தீட்டா. ஸோ இதோட இந்த ஆன்சர் முடியறது. ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் பார்த்தோம் அப்படின்னா காஸ் 5 தீட்டா காஸ் 2 தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா காஸ்க்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ காஸ் ஏ காஸ் பி, அகெயின் பாருங்கள் உங்களுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 வரும், இங்கே வந்து கொஷினில் இல்லைன்னா நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அப்போது காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. இங்கே வந்து 2 இல்லை இல்லைங்களா? ஸோ கொஷினில் 2 இல்லாததுனால நான் அதை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போய்க்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு அது 1/2 அங்கே போய் மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 2 வராது. சரியா? ஸோ இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஹாஃப் காஸ் ஏக்கு பதிலாக 5 தீட்டா பிக்கு பதிலாக 2 தீட்டா போடுங்க, ப்ளஸ் காஸ் ஏக்கு பதிலாக 5 தீட்டா பிக்கு பதிலாக 2 தீட்டா. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் காஸ் 5 + 2 வந்து 7 தீட்டான்னு வரும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 தீட்டா. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம் சைன் 5 தீட்டா சைன் 4 தீட்டா. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஏ சைன் பி, அகெயின் நமக்கு வந்து இங்கே 2 வரும். ஸோ ஒரு கொஷினில் 2 இல்லைன்னா நம்ம அதை அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். which is equal to cos a minus b minus cos a plus b. ஓகேங்களா? ஸோ அகெயின் இங்கே கொஷினில் 2 இல்லைன்றதுனால நான் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபார்முலா இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஏ சைன் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பின்னு ஆயிருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். காஸ் ஏக்கு பதிலாக 5 தீட்டா பிக்கு பதிலாக 4 தீட்டா மைனஸ் காஸ் ஏக்கு பதிலாக 5 தீட்டா பிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 4 தீட்டா. சரிங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் 5 தீட்டா மைனஸ் 4 தீட்டா பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டான்னு தான் வரும், 1 போட வேண்டாம், மைனஸ் காஸ் 9 தீட்டா. சரியா? இதோட இந்த சம் முடியுது. தேங்க்யூ.